மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்த டைரக்டர் சிதம்பரத்தோட இயக்கத்தில் ஃபர்சானா மற்றும் ஆதிசேஷன் டொவினோ தாமஸோட நடிப்பில் வெளியாகிருக்க படம் தான் பால் அண்ட் தி பாய்ஸ். இந்த படத்தோட விமர்சனத்தை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாம்னி. முதல்ல இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டைரக்டர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் தான். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சொல்லப்போனால் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அந்த படத்தை ரொம்ப எலவேட் பண்ணதே எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான். ஏன்னா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படிங்கிற ஒரு பாட்டு வச்சதும் போதும், குணா குகை அப்படிங்கிற ஒரு பேர் வந்ததும் போதும், தமிழ்நாட்டில் இந்த படம் எடுத்ததுனாலே தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப கொண்டாடி இந்த படத்தை ஓவர் ரேட் ஆக்குனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ அந்த டைரக்டர் மேலே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்புகள் ஏற்படுது. சிதம்பரம் அடுத்து என்ன மாதிரியான ஒரு படம் எடுக்க போகிறார் அப்படின்னு. ஸோ சிதம்பரம் அடுத்து எடுத்த படம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் அண்ட் தி பாய். ஏன்னா இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் கமர்ஷியல் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பையனை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. என்ன கான்செப்ட்டில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு எமோஷனல் ட்ராமா. எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சு நம்ம எல்லாரும் நல்ல ஒரு விஷுவல் ட்ரீட் அண்ட் நல்ல ஒரு மியூசிக் ட்ரீட், நல்ல ஒரு மேக்கிங் ட்ரீட் கொடுத்து அமைச்சிருக்காரு சிதம்பரம் இந்த ஒரு படத்தை. ஸோ பால் அண்ட் தி பாய் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவாக நடிச்சிருக்கக்கூடிய ஃபர்சானா, அவங்களுக்கு பையனாக நடிச்சிருக்கக்கூடிய ஆதிசேஷன், ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலேருந்து வெளில வராங்க. அவங்க ஜெயிலேருந்து வெளில வர்றப்போ ஆதிசேஷன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கார். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பாசம், அதாவது அம்மா பாசத்தில் தன்னே மிஞ்சிரோம் போலேடா அப்படின்ற அளவுக்கு ஆதிசேஷன் இருக்கார். அம்மா பாசத்தில் கேஜிஎஃப் படத்தில் வர அம்மாவே மிஞ்சிற அளவுக்கு ஃபர்சானா ஒரு பக்கம் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட தன்னோட பையனை விட்டு பிரியாத ஃபர்சானா ஒரு மிக இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிறாங்க. அந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் அவங்களோட பையனை பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுருது. ரெண்டு பேர் பிரிஞ்சுறாங்க. பிரிஞ்ச இந்த அப்பா, அதாவது பையனும் அம்மா ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அவங்க ஒன்று சேர்றதுக்கு நடுவில் நடந்த எமோஷனல் ட்ராமாலாம் என்ன, ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா நடக்கிற எமோஷனல் ட்ராமாலாம் என்ன அப்படிங்கிற ஜேர்னி தான் பால் அண்ட் தி பாய். சொல்லும் போல் மலையாள ஃபிலிம் அப்படிங்கிறது டே பை டே ரொம்ப இம்ப்ரூவைஸ் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க பட்ஜெட் எப்போயுமே ரொம்ப சின்ன பட்ஜெட் தான். ஆனால் அவங்கள்ட்ட மேக்கிங் சூப்பராக இருக்கும், படத்தோட அந்த மூவ்மெண்ட் சூப்பராக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் எழுத்தாளர்களை வச்சு படம் எடுக்கிற இண்டஸ்ட்ரியில் மலையாள இண்டஸ்ட்ரி மிக முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் இங்கே மணிவண்ணன், பாக்யராஜ், பாலு மகேந்திரா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க. இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாமே ஐயா பாக்யராஜ்லேருந்து எல்லாருமே ஒரு லெஜெண்டாக இருந்தாங்க. இவங்க எல்லா படமுமே சக்ஸஸ் ஆகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டிங் தான். ஏன்னா அவங்க எழுத்தாளர்களை வச்சு படம் எழுத ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா படம் மூவ் ஆணுச்சு. டே பை டே வந்து ரைட்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத குறைஞ்சிருச்சு. நிறைய டேரக்டர்ஸ் வந்து சொல்லலாம், நான் படம் எழுதிட்டு இருக்கேன். அவங்க எழுதுவாங்க, அவங்களா தான் எழுதுவாங்களே தவிர ஒரு ப்ராப்பர் ரைட்டரை கொண்டாந்து எழுத மாட்டாங்க. ஆனால் மலையாள சினிமா வந்து நடுவில் அந்த ஒரு தவறு தான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ரைட்டர்ஸ் வச்சு படம் எடுத்தாங்க. அப்புறம் ரைட்டர்ஸை விட்டுட்டு ஃபுல்லாக மசாலா படம், கமர்ஷியல் படம் சொல்லி மேக்கிங்கை நம்பி படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே இது வந்து நம்மளுக்கு எடுப்படாதுன்னு தெரிஞ்சு திரும்ப அவங்க வந்து ரைட்டர்ஸ் உள்ள வச்சு எடுத்திருக்காங்கல்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஜித்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் ரைட்டிங்கை எடுத்திருக்காரு. ரைட்டிங் ஆசமான ரைட்டிங். அந்த ரைட்டிங்கை பயங்கரமாக மேக் பண்ணியிருக்காரு சிதம்பரம் ஒரு பக்கம். சரி, இது ஒரு பக்கம் அப்படின்றக்க பார்த்தீங்கன்னா சிஷின் ஒரு பக்கம் மியூசிக்கில் எல்லாரும் எலிவேட் பண்ணி முன்னாடி உட்கார வச்சு ஐயோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. சரி, சின்ன வயசில் இருக்க ஆதிசேஷன் சின்ன பையனாக தானே இருக்கார், எப்பறம் நடிப்பார்னு பார்த்தா அந்த சின்ன வயசில் என்ன ஒரு அவரால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படியாப்பட்ட ஒரு பெஸ்ட்டாக கொடுத்து எல்லாரையும் எமோஷ்னலாக உட்கார வச்சுருக்காங்க. அதோட ஃபர்சானா, என்னப்பா ஃபர்சானா வந்து எப்படி இவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஆக்டிங் அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஆக்டிங் வைஸாக நம்ம அவங்கள வந்து குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் இவ்வளோ மெச்சூர்டான ஆக்டிங்கை கொடுக்க முடியுதே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவும் அம்மா ரோலில் கொடுக்குறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அதை ஃபர்சானா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் அப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு 6-7 வருஷம் கழிச்சு அப்படியே கொஞ்சம் வயதான கேரக்டரில் ஒருத்தர் வர்றாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த படத்தில் கேமியோ ரோல், கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கக்கூடிய டொவினோ தாமஸ், அவர் இந்த படம் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக நடிச்சிருந்தா கூட இந்த படம் ப்ளஸ் அவரோட கேரக்டர் பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தேகம் தான். ஆனால் டொவினோ தாமஸ் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு கெஸ்ட் ரோல் வந்துட்டு போகிறாரு. அந்த கெஸ்ட் ரோல் வந்து நின்று பேசப்படக்கூடிய ஒரு ரோலாக இருக்குது. அந்த நின்று பேசக்கூடிய ரோல் மட்டும் அந்த சீன் இன்னும் எலவேட் பண்ணுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த கிளைமேக்ஸ் தான் ஆடியன்ஸ் எல்லாருமே உட்கார வைக்கிது. ஒன்ஸ் அகைன் மலையாளம் சினிமா ப்ரூவ் தே ஆர் வெல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் வந்து வெல்த்தாக தான் இருக்கோம் அப்படிங்கிற மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் வந்து ஒரு பயங்கர பேட்டிலாக தான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படியே பேட்டில் பை பேட்டில் அடுத்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த வாரம் ரிலீஸ் ஆனால் அந்த 8 படத்தில் எதிராக தனியாக தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பால் அண்ட் தி பாய் தெரியுது, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நூறுசாமி தெரியுது, மூணாவது பார்த்தீங்கன்னா எங்கள் தங்கம் அப்படிங்கிற ஒரு சமந்தா படம் தெரியுது. ஆக மொத்தம் வேறு லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்லாம் டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதில் பால் அண்ட் தி பாய் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் திஸ் வீக். ஸோ பால் அண்ட் தி பாய் ஃபிலிம் யாரெல்லாம் பார்த்தீங்க, உங்களுக்கு இந்த படம் எப்படியாப்பட்ட ஒரு விஷுவல் ட்ரீட்டையும் எப்படியாப்பட்ட அனுபவத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.